ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட் TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், இட் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தட் வில் மேக் யூ அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அதாவது உங்களுடைய உறுதியும் விடாமுயற்சியும் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும், விடாமுயற்சியோடு செயல்படணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இட் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தட் வில் மேக் யூ அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இடியம், ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட். ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. lack of courage to tackle a tough or dangerous situation. அதாவது ஒரு கடினமான அல்லது ஆபத்தான ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்கு திறன் இல்லாமல் இருப்பவர்கள், தைரியம் இல்லாமல் இருப்பவர்களை தான் நம்ம ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. எது கடினமான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, இதையெல்லாம் அவங்களால நல்லா திறமையாக சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அப்படிப்பட்டவங்கள நம்ம ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியமை வச்சு நம்ம சொல்லலாம். பாருங்க, அதோடைய மீனிங், to not be strong enough to handle a tough situation. அதே தான், அதாவது கடினமான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு திறன் இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், பலம் இல்லாதவர்கள், அவங்கள நம்ம ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியமை வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைனா டு பி வீக், அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களால அதிர்ச்சியெல்லாம் எதையும் தாங்கிக்க முடியாது, ரொம்ப அபாயகரமான ஆபத்தெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, a person who tends easily experience stress, fear, anxiety, sickness or discomfort when facing unpleasant situation or risk. அதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அல்லது ஒரு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, பயம் வந்துடும், ஆங்ஸைட்டி வந்துடும், சிக்னஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியமை வச்சு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, people who are disturbed by unpleasantness or challenge. விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை நடக்குது, விரும்பத்தகாத ஒரு செயல் நடக்கிறது, அல்லது ஒரு சேலஞ்சான சூழ்நிலை ஏதோ ஒன்று நடைபெறுகிறது அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க. சாதாரணமாக அவங்களால கூலாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கள நம்ம ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியமை வச்சு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he saw a horror movie yesterday and felt faint of heart. அவன் ஒரு ஹாரர் மூவி அப்படின்னாக்கா திகில் படத்தை நேற்று பார்த்தான், அதுக்கப்புறம் அவன் என்னவாயிட்டான், ரொம்ப பயந்து போயிட்டான் அவன் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்க, ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் describes a person who is lacking courage. இந்த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியம் எந்த மாதிரிப்பட்ட மனிதரை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தைரியம் இல்லாத ஒருத்தரை பற்றி விவரிப்பதற்காக தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். This is not a game for the faint of heart. This is not a game for the faint of heart. அதாவது இது தைரியம் இல்லாதவர்களுக்கான விளையாட்டு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விளையாட்டை விளையாடணுன்னாக்கா ரொம்ப தைரியமானவங்க மட்டும்தான் அதை விளையாட முடியுமா இருக்கும். அது முதல்லையே சொல்லிடுறாங்க, this is not a game for the faint of heart அப்படின்னாக்கா இது தைரியம் இல்லாதவர்களுக்கான விளையாட்டு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, the pathway around the forest is not for the faint of heart.
த பாத்வே அரவுண்ட் த ஃபாரஸ்ட் இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னாக்கா அந்த காட்டை சுற்றி இருக்கக்கூடிய வழித்தடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தைரியம் இல்லாதவர்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னாக்கா அவங்க வந்து அந்த வழியாக போகக்கூடாது, ஏன்னா போனாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயந்துருவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இடியம்மை உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான சூழ்நிலையில் பயன்படுத்துங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இந்த ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற இந்த இடியம்மை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை நீங்கள் எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.